திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் தடப்படுகிறது. இந்த அழுத்தத்தில் சிக்கினார் என்றால் அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற வேற எந்த அரசியல் தலைவர்களுக்கும் இல்லாத ஒரு ஈர்ப்பு, இல்லாத ஒரு ஒரு வசீகரம் அவர்கிட்ட இருக்குங்க. அதாவது இந்த ரெகுலர் மேத்தமேட்டிக்ஸு, லெக்டர் கணக்கு இதெல்லாம் அவருக்கு வேலை செய்யாது. பேஸ்லேருந்து மேலே ஏறி வந்தவர் வந்து விசிகே திருமாவளவன். இவர் மேலேருந்தே இறங்குறார், மேலேருந்தே வர்றார். ஸோ இவருடைய கணக்கு இவருக்கு வந்து நம்ம வந்து ஒப்பிட முடியாது. புரியுது. என்ன நீங்கள் எல்லாம் சொன்னாங்க ட்ரிஷா கிஷான்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சனலி ஐ ஹவ் நோ கமெண்ட்ஸ் அவருடைய ப்ரைவேட் லைஃப். பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் அவருடைய பவர் பாருங்கள். ஃபேஸ்புக்கில் எழுதுறாங்க, எனக்கு ஐ டோன்ட் கேர் அபவுட் ஆல் ட்ரிஷா கிஷன், வி வாண்ட் ஓட் ஒன்லி ஃபார். அதனால என்ன, அவருக்கு 3 ட்ரிஷா இருந்தால் கூட எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு பெண்கள் ஆண்கள் எல்லாம் எழுதுறாங்க. அதாவது ஓவர்லுக் பண்ணுறாங்க. பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு தலைவர் வேணும். அந்த ஈர்ப்பு வெரி ஃபியூ பீப்புள் ஹவ் காட். எம்ஜிஆர் இருக்கிறதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்குறோம் அந்த அளவுக்கு ஒரு புல். ஸோ அந்த புல்லை நம்ம அக்செப்ட் பண்ணணும், சுற்றி பார்க்கணும். எங்கே விசில் போட்டு சுற்றுறாங்க. ஸோ நான் கூட பல விஷயங்கள் ஐ டிட் நாட் அப்ரூவ். ஏன்டா சும்மா அது மாதிரி விசில் அடிக்கிறீங்க விசில். அப்போ என்ன, அது வந்து ஒரு பிரதிபலிப்பு வந்து அவருடைய அவ்வளோ ஈர்ப்புங்கிறது ஒரு பிரதிபலிப்பு. அண்ட் வி ஹேவ் டு அக்செப்ட். ஓகே, ஏடிஎம்கே இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? நான் வந்து ஏடிஎம்கே இதுக்குள்ளே இல்லை, பட் ஏடிஎம்கே பல தலைவர்கள் உபத்தலைவர்கள் அவங்ககிட்ட பேசிட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தெரியும் சார், அதிமுக வந்து பல ஆக்டர்ஸ், நடிகைகள் இருந்த ஒரு கட்சி தான், எல்லாம் சொல்லுவாங்க, கட்சியில் வரமாட்டாங்க. நிச்சயமாக இந்த முறை பாஜக அதிமுக தான் 2 பேரும் சேர்ந்து போரிட போகிறோங்கிறது அதிமுகவுடைய அபிப்பிராயம். அகெயின் ஐம் சேயிங், எல்லாம் அபிப்பிராயம் தான். ஸோ அவங்க வந்து இது ரொம்ப எல்லோரும் சேர்ந்து இருக்க மாட்டாங்கங்கிறது அவங்களுடைய கருத்து கணிப்பு. அதே மாதிரி ஒரு சில கோணங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுக நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு விஜய் இழுக்க மாட்டார். ஆனால் நான் வந்து 9 மாதமாக ஐ எம் ஆன் த கிரவுண்ட், கீழே இருந்து ஐ எம் ஒர்க்கிங். பக்கா அதிமுக பாஜக குடும்பங்களை கூட பசங்க மட்டும் நான் விஜய்க்கு போடுறேன். அட்லீஸ்ட் ஒரு பையனாவது போடுவோம். ஒரு 5 ஓட்டு வீட்டில் இருக்குன்னா 4 ஓட்டு வெளில போனாலும் ஒரு ஓட்டு வந்து ஒரு ஓட்டு டெஃபினட்டாக. அப்போ வந்து ஒரு ஓட்டு 5னா அதே 15-20% ஆகிடுது இல்லை. அது வந்து ஒரு கணிசமான அளவு, நம்ம அப்படி பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லை, விஜய்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்றைக்குமே இல்லாத அளவுக்கு இந்த டெமோகிராஃபிக் சேஞ்ச் பாருங்கள். அவர் லக்கு இப்போ தான் ரொம்ப மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் வந்து ஓட்டு போடுறது தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் 2026 தான் கரெக்டாக வந்து மாட்டுது அவர்.